வணக்கம், நான் உங்கள் மதுபாலாஜி பேசுகிறேன். ஹியூமர் அட் ஒர்க், அது என்ன ஹியூமர் அட் ஒர்க் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு புது கான்செப்ட் நாங்கள் கிரேசி கிரியேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். கடந்த ஒரு மாதமாக இதை ஆரம்பித்து வெவ்வேறு கம்பெனிஸ்க்கு சர்க்குலேட் பண்ணிருக்கோம். அது பிரகாரம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கம்பெனியோ இல்லை ஃபேக்ட்ரியோ எங்கேயா இருந்தாலும் அவங்க ஸ்டாஃபுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி ஒரு 1 ஹவருக்கு நாங்கள் நேராக அவங்க ப்ரெமிசஸ்க்கே போய் எங்களோட நாடகம் 1 ஹவர் ஆர் 1.5 ஹவர்ஸ் டிபெண்டிங் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த டயத்துக்கு எங்கள் நாடகத்தை விடுறோம். எப்படின்னா ஒர்க் பிளேஸ்லேருந்து அவங்க அப்படியே கூட்டிகிட்டு வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ஹாலோ வாட் எவர் இட் இஸ், எந்த மாதிரி ஸ்பேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே அவங்கள உட்காத்தி வச்சு அவங்கள மனசார சிரிக்க வச்சு ரிலாக்ஸ் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணோம். இப்போ ஒரு 2-3 கம்பெனிக்கு பண்ணோம். இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக் அஜிலிஷியம் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 450 பேர் வந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக என்ஜாய் பண்ணாங்க. இட் வாஸ் அன் எக்ஸலன்ட் ஷோ. நேற்று, அதாவது 18 ஜூன் அன்றைக்கி யூபிஎஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்களுக்கு போய் இந்த நாடகத்தை மத்தியானம் 2 மணிக்கு போனோம். 3 மணிக்கு ஆரம்பித்தோம். ஒரு 4:15 4:30 மணி வரைக்கும் போட்ட ஷோ. எக்ஸலண்ட் ஷோ. அதாவது ஸ்டாஃபு ப்ளஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. மாது இங்க மயக்கமா படுத்திருந்தேன். எப்படா மாயமா மறைஞ்சு போயிட்டேன். யார் நீங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. செத்து போன எங்க அம்மாவுக்கு நீங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவா? க்ளோஸ் ரிலேட்டிவ். உங்க அம்மாவோட ஹஸ்பண்ட் ராமனுக்கு அப்படா. ஏன்னா என்ன தெரியுதா? நான் தான் ஜானகி. உன்னை தெரியாம என்ன, என் கல்யாணத்துக்கு கூட நீ வந்தீங்க. நான் வராம உங்க கல்யாணம் எப்படி நடக்கும்? நான் தான் உங்க வைஃப் ஜானகி. மது, என்ன ஞாபகம் இருக்கானா? யார் டாக்டர்? ஃப்ரெண்ட் சீனு. உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்க உங்களோட எங்க இருக்காரு? உன் ஃப்ரெண்ட் சீனுடா. டாக்டர், என்ன வேலைக்கு பாக்குறீங்க? வைத்தியம் பண்ணுங்க. பைத்தியம் பிடிச்சிட போகுது. டாக்டர், எனக்கு உடல் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பெத்த அம்மாவை தெரியல, கட்டின ஒய்ஃப் தெரியல, ஃப்ரெண்ட் சீனு தெரியல. நீ நிறைய டாக்டர் 5 பேர் ஆம்புலன்ஸ் பின்னாடி நாய் மாதிரி ஓட விட்டாங்க. அதுக்கு பழி வாங்கிட்டதா உங்களுக்கு தெரியாம நினைச்சேன். 5 மைல் ஆம்புலன்ஸ் போயிட்டு ஓடி வந்தியா? எதுக்குடா? இன்ஃபேக்ட் 2 இடத்துல ஆம்புலன்ஸ் ஓவர்டேக் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் முன்னாடி உங்களை கைய வேற காட்டுங்க. மாது, நீதான் அது. அப்படி உங்க வண்டி இருக்காம இந்த சினிமால கிளைமேக்ஸ்ல வில்லன் கதாநாயகன் சேஸ் பண்ணுவானே, அப்படி வெரைட்டி இருக்காங்க டாக்டர். ஐயோ, வந்த ஒரு பேருக்கு குழப்பறானே, எனக்கு தலை சுத்துப்பா. உங்களுக்கே தலை சுத்துது. ஆம்புலன்ஸ் பின்னாடி பிடி உஷாவும் ஓடி வந்திருக்காரு. எனக்கு எப்படி தலை சுத்தும்? இப்படி பரவலான பேசுறீங்க. கையும் ஓடாது, காலம் ஓடாது. உட்காரு. முதல்ல சொல்லி எப்படி மைண்ட் கொண்டு வந்த? ஆடியில மெத்தையில உட்கார டிவி பார்த்துட்டு மைக்க போட்டு மைக்கு போட்டு விழுந்து நீ ஆம்புலன்ஸ் பின்னாடி எப்படி ஓடி வந்த? மைக்க போட்டே கேட்டலாம். ஹைஸ்கூல்ல ஆம்புலன்ஸ் பின்னாடி ஓடி வந்த 5 நிமிஷம் மரியாதை வெயிட் பண்ணி பார்த்தேன். யாராவது எழுப்புவாங்களான்னு. ஒருத்தர் வரல டாக்டர். அப்புறம் நானே முடிஞ்சு தலையை திரிச்சுட்டு சுயநிலைக்கு வந்தேன். அப்புறம் நாங்க கல்வன்பா டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர், இன்னைக்கு மயக்கம் போட்டது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளாவே இந்த போக்கே சரியில்லை. சும்மா நம்ம விஷயங்கள்லாம் போய் டாக்டர் சீதாகிருஷ்ணன் சொல்லுவாங்களா? அகைன் யுவர் ராங். ராதாகிருஷ்ணன் இருடா, பெரிய டாக்டர் நர்சிங் ஹோம்லாம் வச்சிருக்கான். அவன் ப்ராப்ளம் சொல்லுவான். டாக்டர், கொஞ்ச நாளாவே என் புள்ள போது ஒரு மாதிரியா இருக்கான். அது என்ன தெரியல, மனசுல பட்டத சரியான பண்ணு யோசிச்சு பார்க்காம பட்டு செஞ்சிருக்கோம். புரியலையே. நான் சொல்றேன் டாக்டர், மாது ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு பிச்சைக்காரனை பார்த்திருக்கான். டாக்டர் வக்கீல் உண்மையை சொல்லலாம், அது ஊம பிச்சைக்காரன். சரிடா, ஒரு ஊம பிச்சைக்காரனை பார்த்துட்டான் டாக்டர். அவன் மேல பாசம் பீரிட்டு நடிச்சிருக்கு. உடனே 10,000 ரூபாய் சம்பளம் தவிர அவன் கஷ்டப்பட்டான் டாக்டர். 10,000 ரூபாயா? ஏண்டா, ஊம பிச்சைக்காரன் ஆச்சரியம் பட்டு போனேன். ஆச்சரியமா, அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியில ஊம பிச்சைக்காரன் பேச்சு பார்த்து ரொம்ப நன்றியா சொல்லிட்டு போறோம். டாக்டர், நீங்களே சொல்றீங்க, இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? 10,000 ரூபாய் ஜாஸ்தி தாண்டா இல்லைங்களா? அதுக்காக அவன் தர்மம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது உனக்கு ஏன்டா ரைட்ஸ் இருக்கு? வெறும் அந்த 10,000 ரூபாய் சம்பளம் பண்ண என்னது? இது தர்மம் இல்ல, அதர்மம். போடா, பொல்லாத 10,000 ரூபாய். நீ எங்க வீட்டுல சோறு கணக்கு பார்த்தா நான் சம்பளத்தை பிச்சைக்காரன் பிச்சு போட்டா கூட தப்பு இல்லை. என்னடா பெருசா சோறு போட்டு என் வீடு மாடி போர்ஷன்ல வாடகையே கொடுக்காம குடியிருக்கான். ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்க. இப்ப இந்த சண்டை ரொம்ப முக்கியமா? டாக்டர், இவன் ஏன் இப்ப நடந்துக்கிறாரு? நீங்க மாதோட கேரக்டரையே புரிஞ்சுக்கல. இது மாதிரி இறங்கின மனசு தான தர்மம் பண்றதுலாம் பிரிவிலேயே ஏற்பட்ட சுபாவம். மாத்துறது ரொம்ப கஷ்டம். இப்போ முள்ளிக்கிட்டனோட தேரியே கொடுக்கலையா? பூரி வெள்ளல். பூரி டாக்டர், அது பூரி வெள்ளல, பொட்டேட்டோ வெள்ளல, மாறி வெள்ளல். எது டாக்டர் சோதாகிருஷ்ணன் ஒரு ராதாகிருஷ்ணன். இப்படிதான் 3 மாசத்துக்கு முன்னாடி இவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கலன்னு வந்து நின்ன.
சார். என்ன ஒரு 50,000 ரூபாய் விட்டு இருந்துச்சு. ஆமா ரூபாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். அந்த 50,000 கொண்டு பிள்ளையாங்க நிறுத்திட்ட பரவாயில்ல. என்ன தெரியுமா, அவர் வீட்டுக்கு போய் அவர் கொண்டு விளையாண்டு சக்கரத்திலே சமயக்காரன் மிக்ஸ் பண்ணி வேலையே தடவை நடத்திவிடலாம். ஆனா ஒரு பையன் தான் பார்த்து சுமாரா இருந்தான், பொண்ணு கிளி மாதிரி இருந்தான். அழகு கொடுத்த ஆண்டவன் பாவோட ஆஸ்தியை கொடுக்கல. நான் மட்டும் ஜானகியை கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன்னா அன்னைக்கே அந்த பொண்ணுக்கு தாலி கட்டியிருப்பேன். இருந்தாலும் பார்க்க சுமாரா இருந்தாலும் புருஷன் ஒருத்த கிடைச்சாரு அவனுக்கு. ஒரு என்ஜாயபிள் ஈவினிங் அந்த திருப்பி அவங்க 4:30 மணிக்கு என்னோட நாடகம் முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பி நேரம் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. செட்டு கிடையாது, பெருசாக லைட்டிங் கீட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மினிமம் மேக்கப் அண்டு ட்ரெஸ்ஸஸோட அப்படியே போய் நாடகம் நடத்துகிறோம். ஒன்லி திங் இது என்ன கான்செப்ட் என்னென்னா, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு மணி நேரம் அவங்கள மனசார சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி திருப்பி உள்ள அனுப்புறது. இதுதான் எங்களோட கான்செப்ட். இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ நிறைய ஃபேக்ட்ரிஸ்க்கெலாம் போகிறோம், நிறைய கம்பெனிஸ்க்கெலாம் போகிறோம். ஸோ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட், ஏதான கம்பெனிலையோ ஃபேக்ட்ரிலையோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் மீ. மை நம்பர் இஸ் 9841049386. நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் என்னோட ரிப்ளை வரும். உங்களுக்கு என்ன கான்செப்ட், அது என்ன சார்ஜஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அழகாக இதை உங்கள் ஃபேக்ட்ரிலையோ உங்கள் ஆஃபீஸ்லையோ நீங்கள் நடத்தலாம். ஸ்டாஃபுக்கு இது ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஃப்ரம் அந்த ரெகுலர் அந்த முண்டேன் ஒர்க்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதுதான் எங்களோட கான்செப்ட். தேங்க்யூ வெரி மச். ஹோப் டு ஹாவ் எக்ஸலண்ட் ஷோ இன் யுவர் ஆஃபீஸ். தேங்க்யூ. வரட்டா?